வெல்கம் பேக் டு அவர் சேனல் காவ்யா உதய்ஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னா, நான் வந்து என்னுடைய அம்மா ஊருக்கு போக போகிறேன். ஏன்னா இப்போ அம்மா ஊருக்கு போயிட்டு இப்போ ஒரு 3 or 4 months ஆயிடுச்சு. அதனால தான் போய் விசிட் பண்ணிவிட்டு வரலாம். அங்கே வந்து எங்கள் வீட்டு ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் கலக்கா பிடுங்குறாங்க, பச்சை கலக்கா சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ அதையும் போய் சாப்பிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வரும்போது எடுத்துகிட்டு வரலாம். அப்புறம் அங்கே போயிட்டு வீடு எப்படி இருக்குது, எப்போ போகிறோம், எவ்வளோ டைமு, என்னென்ன பண்ணுறாங்க எல்லாத்தையும் வீடியோக்குள்ளே காமிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் அம்மா வீட்டில் இருந்து எடுத்துகிட்டு வருவாங்க. பட் நான் வந்து எங்கள் வீட்டில் மரம் இருக்குது, முருங்கை மரம். ஸோ அதனால் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகலாம். போகும்போது முருங்கைக்கீரை, அதுக்கப்புறம் முருங்கைக்காய் எல்லாம் இப்போ விளைஞ்சது செடியிலேருந்து எங்கள் மாமியார் பிடுங்கிட்டு வந்து வச்சாங்க. அதனால தான் ஸோ எடுத்துகிட்டு போயிட்டு எங்கள் மாமா வீட்டுக்கார், சித்தி நிறைய பேர் இருக்காங்க அங்கே ரிலேட்டிவ்ஸு. ஸோ அவங்களுக்கெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்ட்டு இவ்வளோ எடுத்திருக்கேன். வாங்க போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். கிளம்ப ஸ்டார்ட் பண்ணிட்டேன், போயிட்டே இருக்கேன். பாருங்கள், ஒரு ஹேண்ட்பேக், அப்புறம் அந்த முருங்கைக்காய், கீரை, அப்புறம் என்ன போயிட்டே இருக்கோம். வாங்க பார்க்கலாம். போக போக என்னென்ன நடக்குது எல்லாத்தையும் அப்டேட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், வண்டியில் கிளம்பிட்டேன். தருமபுரியிலேருந்து இறங்கி மாட்டாம்பட்டிக்கு வந்து அதுக்கப்புறம் எங்கள் ஊர் வந்து வில்லேஜு, அதுக்குள்ளே போகலான்ட்டு வண்டியில் எங்கள் டேடியை வர சொல்லி எங்கள் அப்பாவை கூட போயிட்டே இருக்கேன். என்னடா இவ காட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வராளே அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா இது வில்லேஜ் தான். எங்கேயோ ஒவ்வொரு வீடு இருக்கும். பாருங்கள், பேக் சைடு ஃபுல்லும் தேங்காய் தோப்பு நிறைய இருக்குது. ஆனால் எங்கள் ஊர் சைடு தேங்காய் தோப்பு நிறைய இருக்குது. ஃபுல்லும் மரம் செடியே தான் இருக்கும். ஜாஸ்தி யாரும் வெட்ட மாட்டாங்க வில்லேஜ் சைடு. பாருங்கள் எப்படி இருக்குது. இயற்கையிலே வாழ்ந்தவன் நான். ஆக்சுவலாக ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அவ்வளோதான், வீட்டுக்கிட்ட வந்து இறங்கிட்டேன். கலக்காய் தோட்டம் பாருங்கள், இங்கே தெரியுதா? இது கார்மெண்ட்ஸ் கிருஷ்ணர். இங்கே தான் நான் +2 முடிச்சுட்டு வேலை செஞ்சேன். காலேஜ் போக முடியல, இந்த ஓனர் தான் காலேஜ் போக சொன்னாங்க அப்படின்னு இப்போ லைஃப் ஸ்டோரி பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 போட்டிருக்கேன். வேணும்னா நீங்கள் பாருங்கள். ஏன் காலேஜ் என்னால் கண்டினியூ பண்ண முடியல அப்படின்ட்டு வீடியோ போட்டிருக்கேன். அது கார்ட்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். கலக்காய் தோட்டம் ஆக்சுவலாக நான் கரெக்டாக போய் சேரவும் கலக்காய் பிடுங்கி ஆகவும் கரெக்டாக ஆகிடுச்சு. அதனால் பிடுங்கிறத காமிக்க முடியல. பாருங்கள், கலக்காய் தோட்டத்தில் எப்போவுமே இந்த மாதிரி தென்னை கொட்டை, அந்த மாதிரி தொகரி, அந்த மாதிரிலாம் போடுவாங்க. அதுக்கப்புறம் பாருங்கள் கிருஷ்ணர் இது. இங்கே பாருங்கள், இங்கே தான் வந்து நான் ஃப்ரீயாக காற்று வாங்கவே முடிஞ்சிச்சு. மூச்சு இழுத்து விடுவேன். இங்கேயும் வீடு பக்கமே, இங்கேயும் எங்கள் வீட்லேயும் ரொம்ப இயற்கையாக இருக்காது, காற்றோட்டமாக இருக்காது, மரங்கள் இருக்காது. இங்கே வந்து இயற்கையாகவே பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் எனக்கு. கிருஷ்ணர் உள்ள ஆக்சுவலாக ஜல்லி அப்படின்வாங்க இல்லையா, ஜல்லி டஸ்ட்டு அதெல்லாம் தயாரிக்கிறாங்க. அப்புறம் பாருங்கள், போகிற வழி ஃபுல்லும் கைனி தான். அந்த பக்கம் ரோஸு, அவரைக்காய், தட்டு, கடலக்காய், நெல், அந்த மாதிரி எல்லாம் நிறைய விளைச்சிருந்தாங்க. பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. மாடு, கோழி, கொக்கு எல்லாமே இருக்கும் எங்கள் ஊரில். எல்லாருமே அவங்கவுங்க வளர்ப்பாங்க. என்ன பண்ணுறீங்க அக்கா? எங்களதுமே கோழி இருந்துச்சு, பட் இப்போ இல்லை. சப்பாத்தி, உருளைக்கிழங்கு குருமா. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் பாட்டி வந்து பச்சை கலக்காய் பிடுங்கினாங்க இல்லையா, அதில் இருக்கிற வேஸ்ட்டு அதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க. இதுதான் என்னுடைய பாட்டி. எப்படி இருக்கீங்க? நல்லா. என்ன பண்ணுறீங்க? இதுதான் வேஸ்ட்டா? பச்சை கலக்காய். வீட்டுக்கு தனியாக போகணும், அதனால தனியாக போகக்கூடாது அப்படின்றதுனால என்னுடைய பாப்பா கூட வரா. வாங்க வீட்டில் எப்படி போகிறோம் அப்படின்னு காணும். ஃப்ரெண்ட்ஸ், பஸ் ஸ்டாப்புக்கு வந்துவிட்டோம். பஸ் ஏறி பஸ்ஸில் உட்காந்துருக்கோம். ஆக்சுவலாக டைம் வந்து 7 o'clock ஆகிடுச்சு. இப்போ தான் நாங்கள் பஸ் ஏறினோம். 7 o'clockனால் வீட்டுக்கு போய் சேர 8 o'clock 8:30 பக்கம் ஆயிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீட்டுக்கு போய் பார்க்கலாம். பாய்.